ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குஹாலயம். தை மாதம்னாலே அது வழிபாட்டிற்கும் கொண்டாட்டத்திற்கும் உரிய மாதம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுவும் முருகனுக்கு உகந்த தை கிருத்திகை அப்படிங்கிறது பக்தர்களுக்கு ஒரு மிக முக்கியமான நாள். தை மாதத்தில் வர்ற இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஏன் இவ்வளவு விசேஷம்? அன்னைக்கு நாம் முருகனுக்கு ஏன் மாவிளக்கு ஏற்றி வழிபடுறோம்? அதன் பின்னால் இருக்கிற ஆன்மீக ரகசியம் என்ன? இதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்வில் வளம் பெற முருகனின் அருள் கிடைக்கட்டும். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் தை கிருத்திகைக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. முருகர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால அவருக்கு கார்த்திகேயன்னு ஒரு பேர் உண்டு. அந்த கார்த்திகை பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகத்தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய நாளாக மாறியது. தை மாசங்கிறது சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செய்யும் உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கம். இந்த நேரத்தில் வரும் கிருத்திகை அன்னைக்கு நாம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டா நம்முடைய பாவங்கள் விலகி நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ முருகனுக்கு ஏன் மாவிளக்கு போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்மீக ரீதியாக மா அப்படிங்கிறது மாவு, அதாவது நம்மளோட உடலை குறிக்கிறது. அதில் ஏற்றப்படும் நெய் தீபம் நம்முடைய ஆன்மாவை குறிக்கிறது. நம்முடைய உடல் என்னும் மாவில் பக்தி என்னும் நெய்யை ஊற்றி ஞானம் என்னும் தீபத்தை ஏற்றினால் இறைவன் நம் முன்னே ஜோதி வடிவில் காட்சி தருவார் அப்படிங்கிறது தான் இதன் தத்துவம். மாவிளக்கு அப்படிங்கிறது வெறும் ஒரு விளக்கு மட்டும் கிடையாது. அது நம்ம மனசில் இருக்கிற இருளெல்லாம் போக்கி ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும் ஒரு மருத்துவ ரீதியான வழிபாடும் கூட. பச்சரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் சேர்ந்த இந்த கலவை நரம்புகளுக்கு வலுவூட்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வீட்டில் பூஜை அறையில் முருகன் படத்துக்கு முன்னாடி இந்த மாவிளக்கை வச்சு கந்தசஷ்டி கவசம், முருகன் பாடல்கள் இதெல்லாம் பாடி வழிபடலாம். தீபம் குளிர்ந்ததுக்கு அப்புறமா அந்த மாவிளக்கை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம். தை கிருத்திகை அன்னைக்கு முருகனை நினச்சி ஒரு மாவிளக்கு ஏற்றி பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் தடைகள்லாம் விலகி சுபிக்ஷம் உண்டாறத நீங்களே உணர முடியும். வேலும் மயிலும் துணை. முருகனை சரணடைவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.